பூண்டு சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 பூண்டு, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தால் போதும். 4 வரமிளகாய், உப்பு தேவையான அளவு. பூண்டில் காரம் இருக்கும், அதனால் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னாக்கா உங்கள் டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுதலாகவோ குறைவாகவோ மிளகாயை சேர்த்துக்கலாம். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு அரை டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிலை, காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 வரமிளகாயை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்கிற அளவுக்கு வதக்காதீங்க, கசப்பு டேஸ்ட் வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. இதோட உப்பு போட்டுக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயும் பூண்டும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, தக்காளியை போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு சேர்க்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வதக்கியிருக்கோம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தாளித்து விடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலையும் காயத்தூளும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை தாளிக்காமலையும் யூஸ் பண்ணலாம். தாளிக்கல அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது 1 ஸ்பூன் சட்னி வச்சிங்கன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் மிக்ஸ் பண்ணி சூடான இட்லிக்கு தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான சுலபமான பூண்டு சட்னி தயார். இந்த சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.